இனிமே என்ன அத்தைன்னு கூப்பிடாது. ஒரு நாள் நீயும் இப்படி மனசு உடைஞ்சு போய் நடு தெருவுல நின்னு அழுதுகிட்டு இருப்ப. கட்டின புருஷனே ஏமாற்றி அந்த இடத்த விட்டு பணத்தை வாங்கினதுக்கு என்ன பேரு? ஃப்ராடு தானே. ரோஜா எல்லாருக்கிட்டையும் இன்னோசென்ட் மாதிரி நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற கிரிமினல். ரோஜா, என்ன மன்னிச்சிருங்க சார். என்னாலதான் அஸ்வின் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வீட்டுல எல்லாரும் என் மேல கோபமா இருக்காங்க. உங்களுக்கும் என் மேல கோபம் இருக்கும்ல, ஆனா வெளிய காட்டல. அவ்வளவுதான். நீங்க என் மேல கோபப்பட்டாலும் தப்பில்லை சார். நான் தான் முட்டாளா இருந்துட்டேன். எனக்கு அறிவு இல்ல, அதுதான் இந்த குடும்பத்தை பாதிச்சிருச்சு. நியாயமா நான் தான் சார் வீட்டை விட்டு போயிருக்கணும். அதுதான் சார் நல்லது. நான் செஞ்ச தப்புக்கு அதுதான் சரியான தண்டனையா இருந்திருக்கும். நீங்க தான் சார் என்ன வீட்டை விட்டு விரட்டி இருக்கணும். என் மேல பரிதாபப்பட்டிருக்க கூடாது. எனக்கு இந்த வீட்டுல இருக்க தகுதியே இல்ல. நான் ஒரு பாவி. இந்த குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா இப்போ இந்த குடும்பம் உடையறதுக்கே காரணமாயிட்டேன். ரோஜா, ஃபர்ஸ்ட் அழறத நிறுத்து. எந்த சூழ்நிலையிலும் நீ அழக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இந்த வீட்ல அத்தைய அழ வச்சுட்ட. இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்ட. அஸ்வின் வாழ்க்கைய பாழாக்கிட்ட. நான் இந்த வீட்ல கால வச்ச நிமிஷத்துல இருந்து அத்தை என்கிட்ட இப்படி பேசினதே இல்ல சார். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட அவங்க என் மேல கோவப்பட்டதே இல்ல. அவங்க என்ன பேசினதை பத்தி கூட நான் கவலைப்படல. பேசலாம், திட்டலாம், அடிக்கலாம். ஆனா என்ன அத்தனை கூப்பிட கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் சார் தாங்க முடியல. அவங்க என் அம்மா சார். என் அம்மா இருந்திருந்தா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்திருப்பாங்களோ அதை விட அத்தை என் மேல பாசம் வச்சிருந்தாங்க. நான் தான் அதை கெடுத்துட்டேன். அதான் பாசத்தை காட்டுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். தகுதி இல்லாதவங்க மேல பாசம் வச்சா அத்தை மாதிரி அழுதுட்டே நிக்க வேண்டியதுதான். என் மரியாதையே நான் தொலைச்சிட்டேன் சார். அது கூட எனக்கு வருத்தம் இல்ல. ஆனா அத்தையோட அன்பை தொலைச்சிட்டு நான் நிக்கிறேன்னு அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்க. நீங்க மட்டும் ஏன் சார் என் மேல இன்னும் அன்பு வச்சிருக்கீங்க? என்ன விட்டுருங்க சார். நான் எங்கேயாவது போயிடுறேன். பாட்டி கூட அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த குடும்பமே அமைதியா இருந்துச்சு, இவ வந்ததுல இருந்துதான் தினம் சண்டையும் பிரச்சனையும் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. வேண்டாம் சார். யாருமே இல்லாம வாழ்ந்து நான் பழகிட்டேன். ஆனா இந்த குடும்பம் எப்பவுமே அமைதியா இருக்கணும். நீங்க நான் வருத்தப்படுவேன் தான் என் மேல கோவப்படாம இருக்கீங்க. அதானே சார் உண்மை? இத பாரு ரோஜா, காலம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், வானமும் பூமியும் மாறுமா. உலகம் தோன்றுன நாள்ல இருந்து அது அப்படியே தானே இருக்கு. அதே மாதிரிதான் உன் மேல நான் வச்ச அன்பும் காதலும். ரோஜா, நீ நல்லவ. நான் என்னைக்கு உன்னை பார்த்தனோ எல்லா பொண்ணுங்களும் கெட்டவங்க இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவளா இருந்திருந்தா என் மனசுல வந்திருக்கவே முடியாத. இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்க முடியாத. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் இருப்ப. அதை யாராலையும் மாத்த முடியாத.
நீயா இந்த வீட்டை விட்டு போனா கூட அடுத்த நிமிஷமே நான் உன்னை தேடி வந்துருவேன். நீ இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் நான் உடனே உன்னை கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு கேமரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. உன் இதயத்தோட சத்தம் இருக்குல்ல, அது நீ எங்க இருக்குன்னு எனக்கு காட்டி கொடுத்துரும். நான் அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே உன்னை ஃபாலோ பண்ணி வந்துருவேன்.